ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஜி ஃபேம் பிளாக். இந்த பிளாகில் வந்து நம்ம எப்படி அமேசானோட அஃபிலியேட் மார்க்கெட் யூஸ் பண்ணி நம்மளோட ஏர்னிங்ஸை கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். உங்களுக்கெல்லாம் அமேசான்லேருந்து நம்ம வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப கமிஷன் பேஸ்ட் எப்படி நம்ம ரெஃபர் பண்ணுற லிங்க்ஸுக்கெலாம் அவங்க ஒரு சின்ன அமௌண்ட் வந்து நம்ம கமிஷனாக தருவாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த பேஜ் போய்ட்டு நாங்கள் சைன்அப் பண்ணுறோம். சைன்அப் பண்ணுறது வந்து அமேசான் அசோசியேட்டில் சைன்அப் பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த அட்ரஸ் டீட்டெயிலாம் கேட்கும். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு அட்ரஸ் இருந்தனால அந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து புதுசாக உங்களுக்கு ஆல்ரெடி செலக்டட் அட்ரஸ் எதாவது இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா புது அட்ரஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த அமேசான் அசோசியேட் வந்து யூடியூப்பில் வந்து அந்த ஷார்ட்ஸோ இல்லை வீடியோவில் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸை காமிக்கிறதுக்காக ஒரு இடம் கொடுப்பாங்க. அது எப்போ கொடுப்பாங்கன்னா ஒரு 500 சப்ஸ்கிரைபரும் 3 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி இல்லை, எனக்கு இன்னும் அவ்வளோ ரீச் ஆகலாம், ஆனால் எனக்கு வந்து இந்த அசோசியேட் மூலமாக நான் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து யூடியூப் சேனலோட ஐடியை வச்சு நீங்கள் இந்த அஃபிலியேட்டில் சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து சைன்அப் பண்ணிவிட்டு உங்களோட லிங்க்லாம் நீங்கள் வந்து வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் யாராவது ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அவங்க வாங்க போகிறாங்கன்னா கூட அவங்ககிட்டருந்து நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்க போகிறீங்கன்னு கேட்டுக்கிட்டு அந்த ப்ராடக்ட்டை வந்து உங்கள் மூலியமாக நீங்கள் லிங்க்கு கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க வாங்கினாங்கன்னா உங்களுக்கு கமிஷன் வரும். ஸோ இந்த சைன்அப் ப்ராசஸ் வந்து இப்போ ஓடிட்டுருக்கு. சைன்அப் ப்ராசஸ் வந்து அந்த முடிகிற ஸ்டேஜில் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கூட ஆட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெவென்யூ வந்து ஆட் ஆகும் இல்லையா. ஸோ இப்போ நான் வந்து அட்ரஸ்ஸு இதெல்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட சோர்ஸ் ஆஃப் மீடியா, எது வச்சுருக்கீங்க, பிளாகா இல்லை யூடியூப் சேனலாக அந்த மாதிரி கேட்குறப்ப நம்ம யூடியூப் சேனல்ன்றதுனால யூடியூப் சேனலோட வியூ சேனலில் கொடுத்தீங்கன்னா நமக்கு அந்த டேஷ்போர்டு வரும். அதில் வந்து நம்ம அந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ காப்பி பண்ணிட்டு நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் கொண்டு போய் அந்த அவங்க கேட்டிருக்க அந்த இடத்துல கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் மல்டிபிள் சோர்ஸ் கூட கொடுக்கலாம். ஸோ எந்த இதெல்லாம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணிங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் ஆட்டோமேட்டிக்காக அது ஜென்ரேட் பண்ணிவிடும். ஸோ இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொஃபைலில் வந்து உங்களுக்கு உங்களோட ஸ்டோர் ஐடி, அதாவது நீங்கள் ரெஃபரல் கொடுக்குறதுனால உங்களோட யூனிக் ஐடி ஏதாவது ஜென்ரேட் பண்ணுறதுக்காக அந்த டீட்டெயிலெலாம் கேட்கும். ஸோ அது கொடுக்கணும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன ஐடி கொடுக்க விரும்புகிறீங்க அது நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். அது வந்து அவைலபிளாக இருந்தால் உங்களுக்கு அலோகேட் பண்ணிடும், இல்லாட்டி நாட் அவைலபிள்னு கொடுத்துரும். அதுக்கப்புறம் உங்களோட சேனலை பற்றி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் பாக்ஸில் அது கேட்டிருக்கு. நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்குன்ற அவசியம் இல்லை. சிம்பிளாக உங்கள் சேனல் எதை பற்றின சேனல் அப்படின்ற மாதிரி டீட்டெயில் கொடுத்தா போதும். கொடுத்துட்டு நம்மளோட சோர்ஸ் வந்து என்ன டைப்புன்னு கேட்டிருக்கு பாருங்கள். அது வந்து வெப்சைட்டா இல்லை வந்து மொபைல் ஆப்பா, அந்த மாதிரி நம்ம வந்து பிளாக் கொடுக்கலாம். ஏன்னா யூடியூப் சேனல் வந்து பிளாகிங்கிற கேட்டகரியில் தான் வரும். ஸோ அதை கொடுத்துக்கணும். அதை கொடுத்ததுக்கப்புறம் இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்றது நீங்கள் சொல்லிடுங்க. நான் ஜென்ரலாக போட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரொஃபைல் கம்ப்ளீட் ஆகிடும். உங்களை வந்து உங்களோட அமேசான் அசோசியேட் அக்கௌண்ட் வந்து அது அலோவ் பண்ணும் யூஸ் பண்ணுறதுக்கு சைன்அப் பண்ணனால. ஸோ சைன்அப் பண்ணுறப்ப நீங்கள் பாஸ்வேர்டெலாம் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதனால் அது அலோவ் பண்ணும். அதேமாதிரி நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் வந்து உங்கள்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வரும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக கூட வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணன்றனால என்னோடய அக்கௌண்ட்டு ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்து நான் உள்ளே போகிறேன். உங்களோட சேனலுக்கு நீங்கள் ஓன் ஜிமெயில் ஐடி வச்சுருந்தாலும் சரி, இல்லை இண்டிவிஜுவல் ஜிமெயில் ஐடி இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சைன்இன் பண்ணுறேன். பாஸ்வேர்டை மறக்காமல் வச்சுக்கணும், இல்லாட்டி கஷ்டம்தான். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் இதை என்ன நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் சைன்இன் பண்ணோன்னே என்னோடய அமேசானோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அசோசியேட்டோட அந்த டேஷ்போர்ட் லோட் ஆகும். அதில் வந்து நான் எவ்வளோ கிளிக்ஸு என்னோடய ரெஃபரல் மூலிமா நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ இப்போ ஓடிபி கேட்குது. ஓடிபி வந்து என் மொபைலுக்கு ரிசீவ் ஆகிடும். ரிசீவ் ஆனோடனே அந்த ஓடிபி கொடுத்து நான் உள்ளே போகணும்.
ஓடிபிஸ் வெரிஃபை ஆனோடனே என்னோடய பேஜ் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா சில கிளிக்ஸ்லாம் ஆட் ஆகிருக்கு. ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ரெஃபர் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்னும் இந்த ரெவென்யூ வரல. சில பொருள் அவங்க ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எப்படி வந்து நம்ம அவங்களுக்கு ரெஃபரல் கொடுக்கணும் அப்படின்னா, அவங்க என்ன பொருள் வாங்க போகிறாங்களோ அந்த பொருளோட லிங்க் அவங்ககிட்டருந்து வாங்கிக்கணும். இல்லை நம்ம யூடியூப்பில் வந்து நம்ம சில பொருளோட யூசர் ரிவ்யூ இல்லை வந்து ஒரு ப்ராடக்ட்டை ரெஃபர் பண்ணி நம்ம வாங்கினதை ரெஃபர் பண்ணி போடுவோம். அப்போ வந்து அந்த பொருளோட லிங்க் போயிட்டு இங்கே நம்ம அசோசியேட் லிங்க் ஒன்று தனியாக நமக்கு காமிக்கும். நம்ம சைன்இன் பண்ணோம்னா அந்த அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு அசோசியேட் லிங்க் காமிக்கும். அந்த லிங்க் வந்து நீங்கள் ஷார்ட் லிங்க்கோ இல்லை ஃபுல் லிங்க்கோ எடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கணும். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ அவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு போய் அந்த ப்ராடக்ட் கடைசி வரைக்கும் அவங்க பே பண்ணி ஆர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்லை ஆன்லைன் ஆர்டர் கொடுத்துட்டாங்க, ஹோம் டெலிவரி கொடுத்துட்டாங்கனாலும் அது ஓகே தான். ஆனால் உடனே இந்த ஆர்டர் பண்ணோன்னே உங்களுக்கு கமிஷன் வந்து ரிசீவ் ஆகுது. இங்கே உங்களுக்கு கமிஷன் இருக்கும், எவ்வளோ இந்த ப்ராடக்ட்டுக்கு கமிஷன் அப்படின்ற டீட்டெயில் மேலே இருக்கும். உடனே அதுக்கு கமிஷன் வந்துடாது. அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி அது ரிட்டர்ன்லாம் எதுவும் இல்லாமல் அந்த டேட்டை தாண்டிடுச்சு, ரிட்டர்ன் பாலிசி படி அந்த டேட்டை தாண்டிடுச்சு அப்படின்ற பட்சத்தில், கேன்சல் ஆகாத பட்சத்தில் உங்களுக்கு கமிஷன் வந்துடும். அப்படி எனக்கு கமிஷன் ஜென்ரேட் ஆன அப்புறம் இந்த டேஷ்போர்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு மொபைல் வாங்கியிருந்தோம். ஸோ அதை வந்து நான் அதில் லிங்க் ஆட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அதோட கமிஷன் ரேட் எவ்வளோன்னு பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட் என்னோடய கமிஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 370 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களோட வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி ப்ராடக்ட் லிங்க்கோ இல்லை வந்து யூசர் ரிவ்யூ பண்ணுறப்போ அந்த ப்ராடக்ட் லிங்க்கோ கொடுத்து நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலிமா ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அகைன் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।